நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் குன்றத்தூர் பக்கத்துல நாச்சியார் கோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி பக்கத்துல 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்டது ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டத்திலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. கிட்டத்தட்ட 11 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. 20 பேர் குற்றுயிரும் குலையுருமாக அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் அந்த ஒரு அரசு பேருந்தை ஓட்டி வந்த அரசு பேருந்து ஓட்டுநரும் அதில் சம்பவத்தை உயிரிழந்திருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, காரைக்குடிலிருந்து திண்டுக்கலை நோக்கி ஒரு அரசு பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து இன்னொரு அரசு பேருந்து காரைக்குடி நோக்கி போகுது. காரைக்குடிலிருந்து திண்டுக்கலை நோக்கி போன பேருந்தும் காங்கேயத்திலிருந்து காரைக்குடி நோக்கி போன பேருந்தும் இந்த விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரியுடைய அந்த சாலையில் வரும்பொழுது நேருக்கு நேராக மோதி கொண்டதாக சொல்றாங்க. ரொம்ப ஒரு குறுகலான சாலை. அந்த சாலையில் சரியா மாலை 5 மணில நேருக்கு நேர் மோதி கொண்டதில் கிட்டத்தட்ட ஒரு பேருந்தினுடைய பின்பகுதி வரைக்குமே அப்பளமா நொறுங்கி போச்சு. முழு பேருந்துமே அடிபட்டிருக்கு. அப்படின்னா அது எந்த வேகத்தில் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துக்க முடியும். ஒரு குறுகலான சாலையில் பேருந்து நேருக்கு இப்போ நீங்கள் மெதுவாக வருது, ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்னு வச்ச கூட மோதிக்குது அப்படின்னா அவ்வளவு இதாகாது. குறைந்தபட்சம் ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வரும்போது தான் இது நேரடியாக மோதிக்கொள்ளும் போது இவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். ரெண்டுமே அரசு பேருந்து. நம்ம அரசு பேருந்து எந்த லட்சணத்தில் இருக்கும்னு நமக்கு தெரியும். அரசு பேருந்தினுடைய பிரேக்கிங் சிஸ்டம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த நிலைமையில் இவ்வளவு வேகமாக இந்த பேருந்தை இயக்க வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேள்வி இருக்கு. நம்ம ஊர் சாலைகள் அவ்வளவு மோசமாக இருக்குது. இன்னைக்கு வானிலையும் மோசமாக இருக்குது, இயற்கையும் மோசமாக இருக்குது, சாலைகளும் மோசமாக இருக்குது, பேருந்து மோசமாக இருக்குது. பேருந்து கூடிய பிரேக்லேருந்து எதுவுமே வேலை செய்யாது. விளக்கு விலைய எரியாது, ஆர்ன் அடிச்சா எரியாது, மழை பெஞ்சால் குடை பிடிச்சிட்டு போடணும், மழை பெஞ்சால் பேருந்து கூடிய பின்னால் படிக்கட்டு கீழே விழுந்துடும், கண்ணாடி உடஞ்சி போயிடும். இந்த நிலைமையில தான் அரசு பேருந்து பெரும்பாலான பேருந்துகள் இருக்குது. அப்படிப்பட்ட சொல்ல உண்மையிலே அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்தணும். பார்த்து பயந்து அந்த வண்டியை ஓட்டுறாங்க. ஆனால் இந்த விபத்துகள் எதுவுமே விதி கிடையாது, விதி விலக்கு தான். தென்காசி மாவட்டம் இடைக்காலில் 2 தனியார் பேருந்து மோதிக்கொள்ளுது. 2 தனியார் பேருந்துமே 2 நிறுவனமே தரமான தனியார் பேருந்துகளை வச்சுருக்காங்க. 2 நல்ல தரமான பேருந்துகளை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட பேருந்துகளுமே மோதிக்கொள்ளுது. காரணம் என்னன்னா போட்டி. அரசு பேருந்து முந்தணும் அப்படிங்கிற முயற்சியில் எதிர்ப்புறம் அந்த வண்டி மேலே மோதுறாரு. இங்கே அப்படி நடைபெறலை. இங்கே நேருக்கு நேரம் மோதிருச்சு. இப்போ அங்கே ஒரு முன்னாடி ஒரு அரசு பேருந்து போய்கிட்டு இருக்கு. அதை முந்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது எதிர்ப்புறம் அந்த வண்டியை கவனிக்கல. அவர் கவனிக்காமல் டப்புன்னு அடிச்சிடாரு. இது ஒரு போட்டி மனப்பான்மையில் இந்த அரசு பேருந்து முந்தி போய் நாம் அங்கே இருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு போட்டியால் நடந்த விபத்து. அந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட அந்த பேருந்தினுடைய உரிமத்தை தமிழக போக்குவரத்துறை ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்து அந்த 8 பேர் குடும்பமும் கொடுத்த காணொளிகளை, பேட்டிகளை சமூக வலைதளங்களில் பார்த்தவர்கள் கதறாமல் இருக்க முடியாது. கடையனூரை சார்ந்த ஒரு தலைமை ஆசிரியருடைய மகள், கண்பார்வை கிடையாது, 5 வயசுல அப்பாவை தவற விட்டாங்க. அந்த பொண்ணு உங்கள் அம்மாவை பார்த்துருக்காது. அந்த பொண்ணு கதறல், நான் எங்கள் அம்மா இல்லாமல் என்ன செய்வேன். அது அவங்க இன்றைக்கி அரசு வேலை கொடுத்துருக்காங்க, அவங்கள வாழ்வாதாரத்தை அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை தன்னுடைய சாகும் காலம் வரைக்கும் அவளுக்கு உடை உடுத்தி, அவளுக்கு பொட்டு வச்சு, அவளை கிளப்பி விட்டு எல்லா வேலையும், அவளுடைய அடிப்படை தேவைகளிலிருந்து எல்லா வேலையும் அந்த அம்மா தான் பார்த்துக்கணும். இனி அது போலவே ஒரு 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 பெரிய மனித படித்த ஒரு யாரோ ஒருத்தரோ இல்லையோ அதே போலவே ஒரு பையனோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கான அடிப்படை வேலை செய்ய முடியும். அப்போ தாய் இல்லாமல் தடுமாறி நிற்கிது அந்த பிள்ளை. அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்தை இழந்த, பெற்றோர்களை இழந்த, மனைவி இழந்த, கணவனை இழந்த, தங்கச்சி இழந்த, தம்பி இழந்த எல்லாருடைய கதலையும் சமூக வலைதளங்களை பார்த்தோம். அப்படி இருந்தும் 40 பேர் 50 பேர் நம்ம நம்பி வர்றாங்களே, நம்ம எவ்வளவு கவனமாக வண்டி ஓட்டணுங்கிற அக்கறை ஒருத்தருக்கு இருக்கும்போது 40 உயிர் காக்கப்படுது. இங்கே 11 உயிர் ஸ்பாட்லேயே போயிருக்கு அப்படிங்கிறது பெரிய கொடுமை, பெரிய வேதனை. நாம் எல்லாவற்றுக்கும் வெளிநாடை ஒப்பிடுறோம். ஆனால் வெளிநாடுகளில் ஒரு பேருந்து விபத்து ஆகுதுன்னு 5 நிமிடம் தான். ஒரு சாலையில், ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து நடந்துருது. ஏதோ ஒரு விபத்துங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது, நடந்துடும். திடீர்னு ட்ரக்கை நிப்பாட்டி வச்சிருப்பான், போய் மோதிடுவாங்க. தூக்க கழகத்தில் கொண்டு போய் ஏதோ வண்டி மேலே இடிச்சிருவாங்க, ஓவர் ஸ்பீடில் இடிச்சிருவாங்க. அது குடிப்போதையில் கூட வண்டி ஓட்டி விபத்துக்குள்ளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விபத்து நடந்தால் 5 நிமிடங்களில் அந்த விபத்து நடந்ததற்கான சுவடே இல்லாமல்
சரசரன்னு எங்க இருந்தா வருவான்னு தெரியாது, வருவான், சரசரன்னு வருவான். விபத்து இருந்தால் முழுக்க சென்சாரு, எந்த இடத்துல எவ்வளவு வேகத்தில் எந்த வாகனம் விபத்துக்குள்ளே இருக்குது, காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் என்ன, அந்த விபத்தினுடைய பின்னணி என்ன, விபத்தினுடைய காரணம் என்ன, எல்லாத்தையும் சரசரன்னு எடுத்துருவான். எடுத்து வண்டியை வந்து நிப்பாட்டுவான், வண்டியை சரசரன்னு எடுப்பான். அங்கேருந்து ஜேசிபியை கொண்டு வருவான், ஹிட்டாச்சி போன்ற வாகனங்களை கொண்டு வருவான், வண்டி எடுப்பான், சரசரன்னு ஆம்புலன்ஸ் வரை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்தடுத்த வண்டி வந்து இருக்கும், 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடுத்தடுத்த வண்டி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கட்டமைப்பு இருக்க நாடுகளில் நாம் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களும் உணர வேண்டிய தருணம் இது. தொடர்ச்சியாக விபத்து, வார வாரம் விபத்து. நாம் அந்த மாதிரி நாட்டில் வாழ்ந்தால் கூட நம்ம வந்து விபத்து நடந்தால் உடனே பாதுகாக்கவாது வருவாங்க. இங்கே அப்படி இருக்கா, அப்படி கட்டமைப்பு இருக்கா? குன்றத்தூர் பக்கத்தில் விபத்து நடந்தால் மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ட்ராவலு. குத்துயிர்மை குளிரமாக கொடுக்குறவனை கொண்டு போய் அந்த மருத்துவமனை கொண்டு போகிறதுக்குள்ளே நமக்கான பாதுகாப்புக்கான சாலைகளே இல்லை. நம்ம ஆம்புலன்ஸ் உடனே வருமானா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கான ஆம்புலன்ஸு முழுமையாக இல்லைன்னும். தமிழ்நாடு முழுமைக்கும் உடனடியாக அடுத்த 1 நிமிடத்தில் போகக்கூடிய ஆம்புலன்ஸோ காவல்துறையோ அந்த சிஸ்டமே இல்லை. விபத்து நடந்தால் 15 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், அதுக்குள்ளேயும் போட்டி இருக்கும். தனியார்ட்ட ஏற்றுறதா, கவர்மெண்ட்டில் ஏற்றுறதா, பல போட்டிகள் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஒவ்வொரு ஓட்டுநரும் எந்த அடிப்படையில் இவ்வளவு வேகமாக போய் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்க, சாலை வசதி நல்லா இருக்குங்க, சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாகனத்தை வந்து விரைவாக ஓட்டலாம். அப்போ இங்கே என்ன தேவைப்படுதுன்னா வேக கட்டுப்பாட்டு கருவி தேவைப்படுது. நான் ஏற்கனவே அந்த தென்காசியில் நடந்த விபத்துக்கும் சொல்லியிருந்தேன். மேலை நாடுகளில் ஜிபிஎஸ் கருவி வச்சுக்கிறான். ஒரு வாகனம் எந்த இடத்துலேருந்து புறப்படுது அவன்கிட்ட டேட்டா இருக்கும், எங்கே போகுது அவன்கிட்ட டேட்டா இருக்கும், எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அவன்கிட்ட டேட்டா இருக்கும், வேகமாக போகுது, டிரைவர் பிஹேவியர் தப்பாக இருக்குது, அதாவது ட்ரங்க் அவன் வந்து குடிச்சிருந்தாலோ ஸ்மோக் பண்ணாலோ இல்லை கஞ்சா அப்படின்னு வந்து போட்டாலோ டிரைவர் பிஹேவியர் மோசமாக இருக்குது, தூங்குறான், அலர்ட் வரும். ஒரு டிரைவர் பிஹேவியர் மோசமாக இருக்குன்னா அலர்ட் வந்துடும். அங்கே கண்ட்ரோல் சென்டர் வச்சுருப்பான். அந்த சென்டருக்கு வந்து ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அலர்ட் வந்துடும். அந்த அலர்ட்டை உடனே அவன் எடுத்து அந்த பேருந்துக்கு ஒரு அலாரம் வச்சுருப்பான். அலாரத்தை பிளீம் பண்ண உடனே விழிப்புணர்வாயிருவான். அந்த அளவுக்கு சிஸ்டம் வச்சுட்டான். ஒவ்வொரு தனி மனிதனுடைய எல்லா, அதாவது பிரைவேட் வெஹிக்கிள் ஆரம்பித்து கமர்ஷியல் வெஹிக்கிளை தொடங்கி எல்லா வெஹிக்கிளையும் ஜிபிஎஸை பொருத்தி அதன் மூலமாக அலர்ட் செய்யக்கூடிய சிஸ்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாகத்தான் விபத்துக்களை கட்டுப்படுத்துகிறான். அதை தாண்டி விபத்து நடைபெறலாம், அது மட்டும் இல்லை, பட் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பட் அது நம்ம நாட்டில் இருக்கா, நம்ம ஊரில் இருக்கா? இது வளரும் நாடும் தான், மேக் இன் இந்தியா தான், டிஜிட்டல் இந்தியா தான், வல்லரசு கனவு காண்கிற நாடு தான். ஆனால் அது போன்ற சில மாநிலங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரப்போவதுக்கான அடித்தளத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது முழுமைப்படுத்தப்படலை. அப்படி முழுமைப்படுத்தப்படும் போது மட்டும்தான் இந்த விபத்துகள் குறையும். இப்போ நீங்கள் ஜிபிஎஸ் மூலமாக முழுமையாக கண்காணித்து வேக கட்டுப்பாடு கருவி பொருத்தி வாகனங்கள் எஃப்சி போகும்போது தரமாக இருக்கா? முதல்ல டயரே இல்லை, இவன் ஜிபிஎஸை பொறுத்து இடத்த கிளிக்க போகிறான். பல வண்டியில் டயர் ஒழுங்காக இருக்கா? கிடையாது. தகர டப்பாக இருக்குது. இப்போ புதுசாக வாங்கின காரு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா வாங்கினாங்க. அந்த வாகனங்களே திடீர்னு பார்த்தா பழுதுலஞ்சு டிராக்டர் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க சென்னைக்குள்ளே. அந்த லட்சணத்தில் இருக்குது. எல்லாவற்றிலையும் ஊழல், எல்லாவற்றிலையும் கலெக்ஷன், எல்லாத்துலேயும் கமிஷனுங்கும் போது தரமான வாகனங்கள் இல்லை அப்படிங்கிறதான் இந்த விபத்துக்கு பின்னணிக்கூடிய இன்னொரு காரணம். ஒரு பக்கம் வேகம், சாலை, அவசரமாக போகணுங்கிற இது, டிரைவருடைய பிஹேவியரு, சூழல், இது எல்லாத்தையும் தாண்டி வாகனங்கள் தரமாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இனிமேலாவது இந்த விபத்துகள் தவிர்க்கப்பட வேண்டும். தரமான பேருந்துகளை அரசும் சரி தனியாரும் சரி பொது விநியோகம் பயன்படுத்தும் போது, ஒரு தனி மனிதன் காரில் போய் குடிச்சு போட்டு மோதுறான்னா அவன் கொழுப்பது. ஆனால் 40 பேர் 50 பேரை ஏற்றிட்டு போகிற அரசு தனியார் பேருந்துகள் விபத்துக்குள்ளாகும் என்பது முழுக்க முழுக்க அந்த ஓட்டுநர் மற்றும் நிர்வாகத்தினுடைய பிழை. இது அரசினுடைய பிழை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ